கஜோலின் தந்தை தன் மகளை அழகுபடுத்துவதற்காக தனது நண்பனின் ஆலோசனைப்படி அவளுக்கு ஊசி போடுகிறார். தனது மகளை அழகாக மாற்ற அவர் ஏதாவது செய்து கொண்டே இருந்தார். அவளுக்கு 20 வயதாகும் போது அவளது உடல் உறுப்புகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு மாறியிருந்தன. ஏனென்றால் அந்த பெண்ணின் உடல் அமைப்பு ஏற்கனவே மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அப்பாவின் ஊசி காரணமாக அவள் மேலும் அழகாயிருந்தாள். அவரது மகள் 20 வயதான இளம் பெண்ணாக ஆனதும் அவர் அந்த 20 வயது பெண்ணுடன் என்ன செய்தார் என்பதை கேட்டால் உங்கள் தலைமுடி கூட சிலிர்த்து நிற்கும். ரமேஷின் மனைவி இளமையிலேயே இந்த உலகை விட்டு சென்று விட்டாள். அவளுக்கு 6 வயதுடைய ஒரு மகள் இருந்தாள். ரமேஷ் அந்த பெண்ணை வேகமாக தன் கைகளில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான். மனைவியின் சோகத்தில் அழுது, இவள் அம்மா இல்லாமல் எப்படி வளர்வாள்? கடவுளே, இது என் குழந்தைக்கு என்ன சோதனை? நான் என் மகளை கவனித்துக் கொள்வேனா அல்லது கூலி வேலை செய்வேனா என்று புலம்பினான். அப்போது உறவினர்கள் ரமேஷுக்கு ஆறுதல் கூறினர். ரமேஷ் தனது சகோதரியிடம், சகோதரி, என் மகளை உனக்கு கொடுக்கிறேன். இவள் தாய் இல்லாத பெண். இவளை நம்பகமாக பார்த்துக்கொள் என்றான். ஆனால் அவனது சகோதரி அவளை அழைத்து செல்ல மறுத்து, அண்ணா, எனக்கு பயமாக இருக்கிறது. வளர்ந்த பிறகு இவள் என்னென்ன செய்வாள் என்று தெரியாது. நீயே இவளை வைத்துக்கொள் என்றாள். சகோதரியின் வார்த்தைகளை கேட்டு ரமேஷ் மிகவும் வருத்தமடைந்தான். அவன் தனது மகளுடன் வீட்டுக்கு திரும்பினான். ரமேஷ் தனது மகளுக்கு கஜோல் என்று பெயரிட்டான். அதன் பிறகு கஜோல் தனது பாட்டியுடன் வசிக்க தொடங்கினாள். ஆனால் ரமேஷ் தனது வீட்டில் முற்றிலும் தனியாகவே இருந்தான். அவன் கிராமத்தில் சுத்தப்படுத்தும் வேலை செய்து வந்தான். மாலையில் வீட்டுக்கு வரும்போது இரவின் தனிமை அவனை மிகவும் வாட்டியது. அந்த தனிமையின் சோகத்தில் அவனுக்கு போதைக்கு அடிமையாகும் பழக்கம் வந்தது. மாலையில் அவன் போதையில் படுக்கையில் படுத்திருக்கும் போது, இந்த மகள் மட்டும் இல்லை என்றால் இன்று நான் 2வது திருமணம் செய்திருப்பேன். உண்மையிலேயே இந்த மகள் ஒரு பிரச்சனை. என் சகோதரி சொன்னது சரிதான். இவள்தான் என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் நாளுக்கு நாள் வேலையற்ற சோம்பேறியாக மாறினான். ரமேஷின் மகளுக்கு 18 வயதாகும் போது பாட்டியும் இந்த உலகை விட்டு சென்று விட்டாள். கஜோல் மீண்டும் அவளது தந்தை ரமேஷிடம் வந்தாள். ரமேஷிடம் வந்து கஜோலுக்கு 1 வருடம் ஆனது. இப்போது அவளுக்கு 19 வயதாகிவிட்டது. ஆனால் அந்த 19 வருடங்களில் அவள் தன் தந்தையின் அன்பை ஒருபோதும் பார்த்ததில்லை. தந்தை தன்னை வெறுப்பதையே பார்த்திருந்தாள். ஒரு நாள் கஜோல், அப்பா, நீங்கள் ஏன் என் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆனால் ரமேஷ் எந்த பதிலும் சொல்லவில்லை. ரமேஷின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று தெரியவில்லை. அவன் ஏற்கனவே சோம்பேறியாகவும் வேலையற்றவனாகவும் மாறிவிட்டிருந்தான். கஜோல் தினமும், அப்பா, நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் நாம் எப்படி சாப்பிடுவோம் என்று கேட்பாள். ஆனால் அவன் போதையில் படுக்கையில் படுத்திருந்தான். ஒரு நாள் கஜோலின் முகம் சிவந்திருந்தது. கண்களில் வலி இருந்தது. அவள் தனது அப்பாவிடம் வந்து, அப்பா, எனக்கு இன்று என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை என்றாள். ரமேஷ் தலையை தூக்கி தன் மகளை பார்த்தபோது பார்த்து கொண்டே இருந்தான். அவனது இதயத்தின் மீது ஒரு பிசாசு தாக்குதல் நடத்தியது. அவனது கெட்ட எண்ணம் அதிகரித்தது. அவன் தனது மகளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். பிறகு கஜோல், நான் உனக்கு மருந்து கொண்டு வருகிறேன் என்றான். அவன் வேகமாக தான் சுத்தப்படுத்தும் வேலை செய்யும் அதே மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே இருந்து ஒரு ஊசியை வாங்கி கொண்டு வந்து தனது மகளுக்கு அந்த ஊசியை போட்டான். ஊசியை போட்டதும் கஜோல் அங்கேயே படுத்து விட்டாள். அவளது உடலில் பிடிப்பு ஏற்படுவது போல உணர்ந்தாள். ரமேஷ் வீட்டுக்குள் சென்று சிரித்தான். மீண்டும் மீண்டும் அந்த ஊசியை பார்த்து கொண்டிருந்தான். மாலையில் கஜோல் கண் விழித்த போது அவளது காய்ச்சல் குறைந்து விட்டிருந்தது. பிறகு என்ன, இந்த வழக்கம் இப்போது தொடர்ந்தது. முதலில் ரமேஷ் தனது மகளுக்கு உணவில் கலந்த ஒரு மருந்தை கொடுத்தான். அதனால் அவளுக்கு காய்ச்சல் வந்தது. பிறகு அதே ஊசியை போட்டான். ஒவ்வொரு முறையும், கவலைப்படாதே மகளே, நீ சீக்கிரம் சரியாகி விடுவாய் என்று அவளிடம் சொல்வான். ஒரு நாள் ரமேஷ் தனது மகளிடம், கஜோல், இன்று உணவில் ஏதாவது சிறப்பாக செய். இன்று என்னுடைய நண்பன் நம் வீட்டுக்கு வருகிறான் என்றான். கஜோல் ரமேஷிடம், அந்த நண்பன் யார் அப்பா என்று கேட்டாள். ரமேஷ் அவளிடம், அவன் உன்னை குழந்தையில் தூக்கி வைத்து விளையாடினான். அவன் நம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை கைகளில் எடுத்துக்கொண்டு நிறைய விளையாடுவான்.
அவன் இன்று ஆப்பிரிக்காவில் இருந்து நேராக நம் வீட்டுக்கு வருகிறான். அதனால் தான் ஏதாவது நல்ல உணவு சமைத்துக்கொள் என்றேன். கோடைக்கால நாட்கள். இரவு ரமேஷின் கதவு தட்டப்பட்டது. ரமேஷ் கதவை திறந்த போது அவனது நண்பன் முன் நின்றிருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டனர். இருவரும் கிட்டத்தட்ட ஒரே வயதினர். இருவருக்கும் கிட்டத்தட்ட 50-55 வயது இருக்கும். ரமேஷின் நண்பன், என்ன நண்பா, கதவில் மட்டுமே நிற்பாயா அல்லது வீட்டுக்குள் அழைக்க மாட்டாயா என்றான். ரமேஷ் வேகமாக தன் நண்பனை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு அறைக்குள் அமர வைத்தான். தனது மகளிடம், கஜோல், சீக்கிரம் ஏதாவது சாப்பிட கொண்டு வா, என் நண்பனுக்கு பசியாக இருக்கும் என்று கூப்பிட்டான். அப்போது அறையின் கதவு திறந்தது. கஜோல் கையில் உணவுடன் அறைக்குள் வந்தாள். அவள் முன் 50 வயதுடைய அப்பாவின் நண்பர் ஒருவர் அமர்ந்திருந்தார். ரமேஷ் அவருடன் அமர்ந்திருந்தார். கஜோலின் கையில் இருந்த உணவை பார்த்து அவன் அதிர்ச்சியில் தன் நிலை குலைந்து போனான். அவனது வாயில் எச்சில் ஊறியது. ஏனென்றால் அவன் உணவை பார்க்கவில்லை, 19 வயது கஜோலை பார்த்தான். அவன் இமைக்கவும் விரும்பவில்லை. அவ்வளவு அழகான பெண், சிறந்த உடல் அமைப்பு மற்றும் நிறைந்த இளமை. அவன் தனது கைகளை தேய்த்து கொண்டான். ரமேஷ் உடனடியாக கைகளை தட்டி நண்பனிடம், எங்கே தொலைந்து விட்டாய்? இவள் என் மகள் கஜோல் என்றான். ரமேஷின் நண்பன் சிரித்துக் கொண்டே, இவளையா நான் என் கைகளில் வைத்து விளையாடினேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. இவ்வளவு சீக்கிரம் 19 வருடங்கள் கடந்து விட்டன. தெரியவே இல்லை. இவள் வளர்ந்து விட்டாள். இவளுக்கு நல்ல இளமை வந்துள்ளது என்றான். ரமேஷ் உடனடியாக அவனது கவனத்தை திசை திருப்பி, சாப்பாடு ஆறிக்கொண்டிருக்கிறது, சாப்பிடு நண்பா என்றான். போஸ்கோ வேகமாக சாப்பிட்டு விட்டு ரமேஷிடம், இன்று இரவு நான் எங்கேயே தங்குகிறேன் என்றான். போஸ்கோ ஆசையுடன் ரமேஷின் மகளை பார்த்து கொண்டிருந்தான். ரமேஷும் போஸ்கோவின் கெட்ட எண்ணத்தை நன்றாக புரிந்து கொண்டான். ஆனால் ரமேஷ் பொய்யாக, போஸ்கோ, இன்று இரவு எனக்கு மிகவும் அவசர வேலை இருக்கிறது, அதனால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். என் மகள் தனியாக இருப்பாள், அதனால் இன்று நீ சென்று விடு. ஆனால் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நீ என் வீட்டில் தங்கு என்றான். போஸ்கோ விருப்பம் இல்லாமல் சோகத்துடன் சென்று விட்டான். ரமேஷ் போஸ்கோவை தானே காரில் ஏற்றி அனுப்பி வைத்தான். ஆனால் அவன் வீட்டுக்கு திரும்பிய போது கஜோலின் முகம் சிவந்திருந்தது. அவள் ரமேஷிடம், அப்பா, எனக்கு மிகவும் காய்ச்சலாக இருக்கிறது என்று உங்களிடம் சொன்னேன், நீங்கள் மருந்து கொண்டு வந்தீர்களா என்று சோகமான குரலில் கேட்டாள். ரமேஷ் சிரித்து கொண்டே, ஆம் கஜோல், உனக்கு தெரியும் அல்லவா, நான் உனக்கு மருந்து கொண்டு வர ஒருபோதும் தாமதப்படுத்த மாட்டேன். இந்த மருந்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், வா, உனக்கு ஊசி போட்டு விடுகிறேன். காலை வரை உன் காய்ச்சல் முற்றிலும் சரியாகிவிடும் என்று அவன் தந்திரத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தான். கஜோல் அமைதியாக உள்ளே சென்று அமர்ந்தாள். ரமேஷ் வந்து அவளது கையின் உடையை மேலே தூக்கி ஒரு சிறந்த மருத்துவர் போல ஊசியை போட்டான். கஜோல் சிறிது நேரம் கையை தேய்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிறகு மெதுவாக அசைய தொடங்கினாள். காய்ச்சல் காரணமாக ஏற்கனவே அவளது நடமாட்டம் கடினமாக இருந்தது. அவள் அமர்ந்திருந்த இடத்திலேயே படுத்து விட்டாள். ரமேஷ் மிகவும் பெருமையுடன் வீட்டின் வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். கஜோல் படுக்கையில் படுத்ததும் ரமேஷ் வேகமாக பாய்ந்து அறைக்குள் வந்தான். அவன் ஒரு பார்வை கஜோலின் உடல் மீது போட்டான். அவன் மகிழ்ச்சியுடன், இன்று போஸ்கோவின் வார்த்தைகள் கடந்த 2 வருடங்களாக நான் செய்த கடின உழைப்பு வீண் போகவில்லை என்பதை நிரூபித்து விட்டன. இன்று எனக்கு எனது உழைப்பின் பலன் கிடைத்து விட்டது என்று நினைத்தான். அவன் உற்சாகத்துடன் சிரித்துக் கொண்டே தனது பாக்கெட்டில் இருந்து சிறிது நேரத்திற்கு முன்பு கஜோலின் கையில் போட்ட அதே ஊசியை எடுத்தான். அவனது கண் அந்த ஊசியின் மீது இருந்தது. இது ஒரு சாதாரண ஊசி இல்லை, இது பெண்களை அழகாக மாற்றும் ஊசி. பல வருடங்களாக அவன் மருத்துவமனையில் சுத்தப்படுத்தும் வேலை செய்து வந்தான். அந்த மருத்துவமனையில் தான் இந்த உலகில் இப்படிப்பட்ட ஊசிகள் இருப்பதை அறிந்தான். அவை எந்த வயதான பெண்ணுக்கும் ஆசையை தூண்டி அவளை இளமையாகவும் அழகாகவும் மாற்றும். சில நாட்களுக்கு முன்புதான் அவன் இந்த ஊசியை தனது மகள் கஜோல் மீது பயன்படுத்த தொடங்கியிருந்தான். கடந்த சில நாட்களாக அவன் அவளுக்கு ஒவ்வொரு வாரமும் ரகசியமாக எதையாவது சாப்பிட கொடுத்தான். அதனால் அவளுக்கு காய்ச்சல் வந்தது. கஜோல் மருந்து கொண்டு வர சொல்லும் போது அவன் சிரித்து கொண்டே அதே ஊசியை வாங்கி வந்து அவளுக்கு போடுவான். காலை வரை அவளது காய்ச்சல் குறைந்துவிடும். ஆனால் அவளது உடலில் மேலும் மேலும் அழகு தோன்ற தொடங்கியது. கஜோலுக்கே ஆச்சரியமாக இருந்தது.
இவ்வளவு சீக்கிரம் அவளது உடலில் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ரமேஷ் மிகவும் கவனத்துடன் ஊசியை போட்டு வந்தான். ஒரு நாள் காலையில் கஜோல் தூங்கி எழுந்ததும் அவளது உடல் பிடிப்பாக இருந்தது. அவள் டீ தயாரிக்க தொடங்கினாள். அப்போது பக்கத்து வீட்டு பெண்மணி, கஜோல் மகளே, கொஞ்சம் சர்க்கரை கொடு, எங்கள் ரேஷன் தீர்ந்து விட்டது, மாலையில் திருப்பி தருகிறேன் என்றாள். கஜோல் அமைதியாக சர்க்கரை டப்பாவை திறந்து பக்கத்து வீட்டு பெண்ணுக்காக சர்க்கரையை எடுக்க தொடங்கினாள். அந்த பக்கத்து வீட்டு பெண் கஜோலை உற்று பார்த்தாள். கஜோல், நீ நாளுக்கு நாள் அழகாகி கொண்டிருக்கிறாய். கண் திருஷ்டி படக்கூடாது. உன் உடல் அமைப்பை பார். உன் அப்பா எங்கே தூங்குகிறார்? உனக்கு இப்போது திருமணம் செய்ய வேண்டும். உன் அப்பா உனக்கு எதுவும் சாப்பிட கொடுப்பதில்லை. ஆனால் உன் உடல் நாளுக்கு நாள் அழகாகி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் உன் வயதுடையவள் தான். இருவரும் ஒரே வார இடைவெளியில் தான் பிறந்தீர்கள். ஆனால் உன் முன் அவள் ஒரு சிறிய குழந்தை போல தெரிகிறாள். இருப்பினும் நீங்கள் இருவரும் 20 வயதுடையவர்கள் தான். நீ இவ்வளவு அழகாக எப்படி ஆனாய் என்று தெரியவில்லை. அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி இப்படி புகழ்ந்து கொண்டே கேள்வி கேட்டாள். கஜோலுக்கு எரிச்சல் வந்தது. இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி இந்த பேச்சை அடிக்கடி வந்து பேசுவாள். ஆனால் கஜோலுக்கு தன்னுடன் என்ன நடக்கிறது என்று தனக்கே தெரியவில்லை. ஏனென்றால் அவள் ஒரு பெண்ணாக மாறிவிட்டிருந்தாள். கஜோல் பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் சர்க்கரையை கையில் கொடுத்தாள். சிறிது நேரம் இதை பற்றியும் அதை பற்றியும் பேசிய பிறகு அந்த பக்கத்து வீட்டு பெண் தனது வீட்டுக்கு சென்றாள். உள்ளே ரமேஷ் இன்னும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். கஜோல் சிறிது நேரம் அங்கும் இங்கும் அழைத்தாள். வீட்டில் சாமான் தீர்ந்து போயிருந்தது. அவளிடம் பணம் இல்லை. அதனால் வெளியே சென்று எதுவும் வாங்க முடியவில்லை. இன்று அப்பாவை எழுப்ப வேண்டியது அவசியம். அவள் சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடந்தாள். பிறகு சோர்ந்து போய் ரமேஷிடம் வந்தாள். தனது அப்பாவின் தோளை அசைத்தாள். அவர் ஏதோ ஒரு ஆபத்து வந்தது போல பதறி எழுந்தார். என்ன நடந்தது? ஏன் அதிகாலையில் எழுப்புகிறாய்? கஜோல், நான் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், நான் தூக்கத்தில் இருந்து விழித்தால் என் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். என்னை சீக்கிரம் எழுப்பாதே. நீ உன் அம்மாவை போலவே இருக்கிறாய். அவளுக்கும் நான் அதிகாலையிலே எழுந்து ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் இருந்தது. கஜோல், நீங்கள் இப்படி வீட்டில் தூங்கிக் கொண்டே இருந்தால் நாம் எப்படி சாப்பிடுவோம்? அப்பா, 1 மாதம் ஆகிவிட்டது. நீங்கள் வேலையை விட்டு விட்டீர்கள். நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஏதாவது வேலை தேடினால் கண்டிப்பாக ஏதாவது வேலை கிடைக்கும் என்றார். ரமேஷ் திடீரென கண்களை பெரிதாக்கி அவளை பார்த்து, என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நான் என் சொந்த தொழிலை செய்வேன். நாள் முழுவதும் வேலை செய்து மாலையில் வெறும் 500 ரூபாய் தான் கிடைக்கும். அதில் வயிறு நிறைய சாப்பிட கூட முடியாது என்றான். ரமேஷ் மற்றும் அவனது மனைவியின் வாழ்க்கையில் இந்த சண்டை தான் எப்போதும் இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவனது நோக்கம் தனது நண்பன் நந்து ஜமீன்தாரின் வீட்டுக்கு செல்வதுதான். அவன் நந்து வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டு வாசலிலேயே அவனது பகுதியை சேர்ந்த மோசமானவர்களின் கூட்டம் கூடியிருந்தது. அவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அவர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையானவர்கள். ரமேஷும் அவர்களில் ஒருவன் தான். போதை மற்றும் சோம்பேறித்தனம் அவர்களின் பழைய பழக்கங்கள். அந்த நேரத்தில் கூட அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர். ரமேஷ் இன்று ஜமீன்தாரிடம் இருந்து 1 மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு கடன் வாங்க வேண்டும். அதனால் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை என்று நினைத்தான். அவன் மனதுக்குள் யோசித்தவாறு உள்ளே நுழைந்தான். அவனது பாக்கெட்டில் எதுவும் இல்லை. அவனுக்கு முன்னால் மிகப்பெரிய காம வெறியான ஜமீன்தார் நந்து அமர்ந்திருந்தான். ரமேஷை பார்த்ததும், வா வா ரமேஷ் வா என்றான். ரமேஷ், இப்போது என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கடனாக கொடுங்கள் என்றான். நந்து, உனது கடன் 1 லட்சத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இப்போது எனக்கு பணம் தேவை. நீ எனது பணத்தை திரும்ப கொடு என்றான். யாருடைய மனைவி அல்லது மகளுக்கு அழகு அதிகமாக இருந்ததோ அவர்களுக்கு நந்து பணம் கொடுப்பான். பிறகு தனது தவறான ஆசையை பூர்த்தி செய்து கொள்வான். நந்துவின் கண் ரமேஷின் இளம் மகள் மீது இருந்தது. அதனால் தான் அவன் ரமேஷை கடனில் மூழ்கடித்தான். அவன் தனது பணத்தை திருப்பி தர முடியாது என்று அவனுக்கு தெரியும். ரமேஷ், ஜமீன்தார், இப்போது நான் நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். நான் உங்களிடம் ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். என் வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை. என் மகள் பசியாக இருக்கிறாள் என்றான். நந்து கோபத்தால் முகம் சிவந்து, இன்றே எனக்கு என்னுடைய மொத்த பணமும் வேண்டும் என்றான். ரமேஷ் தலை குனிந்து அமர்ந்திருந்தான்.
நந்து ஒரு பைசா கூட விடாமல் வாங்காமல் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன் என்று சொன்னான். நந்து என்ன விரும்புகிறான் என்பது ரமேஷுக்கு நன்றாக தெரியும். கடைசியில் பயந்ததுதான் நடந்தது. நந்து, பணம் இல்லை என்றால் 2 நாட்களுக்கு உன்னுடைய மகளை மாளிகையில் விட்டு செல். அவள் எங்கே என் வீட்டில் வேலை செய்வாள். நான் 2 நாட்களில் உன்னுடைய மொத்த கடனையும் மன்னித்து விடுவேன் என்றான். ரமேஷ் சரி 2 நாட்கள் தானே என்று நினைத்தான். ஆனால் அவனது மகள் அவ்வளவு எளிதாக மாளிகைக்கு வரமாட்டாள் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் நந்து எந்த சூழ்நிலையிலும் ரமேஷின் மகளை பல நாட்களாக அடைய விரும்பினான். இதுதான் அவனது வேலை. அவன் ஒரு பெரிய பணக்காரனும் ஜமீன்தாரும். அங்கு அமர்ந்திருந்த அனைவரின் மனைவியரையும் அவன் 1 அல்லது 2 நாட்களுக்கு வைத்திருந்தான். ஜமீன்தார் ரமேஷிடம் எனது பணத்தை திரும்ப கொடு, இல்லை என்றால் 2 நாட்களுக்கு உன்னுடைய மகளை மாளிகைக்கு அனுப்பு. என்ன சகோதரர்களே? அனைவரும் சிரிக்க தொடங்கினர். ரமேஷ் வெட்கத்துடன் ஆம் என்று தலையசைத்தான். பிறகு நந்து ரமேஷின் வீட்டுக்கு வந்தான். நந்து கஜோலை பிடித்தான். ரமேஷ் அவளுக்கு ஒரு ஊசியை போட்டான். அவள் மயக்கமடைந்தாள். வெளியே அவனது கார் நின்றிருந்தது. காரில் கஜோலை அமர வைத்து அங்கிருந்து கிளம்ப தயாரானான். ரமேஷின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ரமேஷ் நந்துவிடம், இவ்வளவு எளிதாக இல்லை ஜமீன்தார், இது என் பல வருட உழைப்பு. வெறும் 1 லட்சத்திற்கு நான் விட மாட்டேன் என்றான். நந்து எவ்வளவு வேண்டும் என்று கேட்டான். ரமேஷ் சிரித்து கொண்டே நந்துவிடம், பொருளை பார்த்து அதற்கு தகுந்த விலையை கொடு என்றான். நந்து மேலும் 1 லட்சத்திற்கான காசோலையை ரமேஷின் கையில் கொடுத்துவிட்டு கஜோலை அழைத்து சென்றான். அங்கே கஜோல் கண் விழித்த போது அவள் தன்னை ஒரு பெரிய ஆடம்பரமான படுக்கை அறையில் கண்டாள். அது மிகவும் ஆடம்பரமான அறை. அவள் திடீரென எழுந்து அமர்ந்தாள். அவளது வீடு பழைய மண்ணால் கட்டப்பட்டது. அவளுக்கு திடீரென அவளுக்கு முன்பு என்ன நடந்தது என்று நினைவுக்கு வந்தது. ரமேஷ் மற்றும் ஜமீன்தார் நந்து அவளை பிடித்தது. பிறகு ரமேஷ் ஊசி போட்டது. தனது தந்தை பணத்திற்காக இவ்வளவு தூரம் இறங்கி விடுவார் என்று கஜோல் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. அவள் சத்தமாக அழ விரும்பினாள். அப்பா ஏன் என்னிடம் இப்படி செய்தார்? அப்பா ஏன் என்னை இன்னொரு மனிதரிடம் விற்றார் என்று அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டே இதை யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அறையின் கதவு திறந்தது. நந்து உள்ளே நுழைந்தான். 58 வயதுடைய அந்த மனிதனை பார்த்து அவள் பயந்து விட்டாள். அவளுக்கு அப்போது 20 வயதுதான். நந்து உள்ளே வந்ததும் அறையின் கதவை உள்ளே இருந்து பூட்டிவிட்டான். இப்போது அவன் பசியுள்ள குரங்கு போல கஜோலை பார்த்து கொண்டே அவளை நோக்கி வந்தான். கஜோல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். வேண்டாம், என்னை போக விடுங்கள், நான் என் அப்பாவிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்றாள். நந்து சத்தமாக சிரித்து, உன் அப்பாதானே உன்னை என் கைகளில் விற்று விட்டார். 2 லட்சம் கொடுத்திருக்கிறேன். இப்போது நீ என்னை மகிழ்விப்பதுதான் நல்லது. இன்று நீ என்னை நன்றாக மகிழ்வித்தால் நாளை விடிந்ததும் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுவேன். இப்போது உன்னை இங்கிருந்து யாரும் அழைத்து செல்ல முடியாது என்றான். கஜோல் பூமிக்குள் புகுந்து விட வேண்டும் என்று நினைத்தாள். நந்து கஜோலை தொடுவதற்கு முன் திடீரென கதவு தட்டப்பட்டது. நந்து எரிச்சல் அடைந்தான். இப்போது இந்த நேரத்தில் எந்த முட்டாள் வந்திருக்கிறான் என்று யோசித்தான். அவன் கதவை திறந்தான். வெளியே இருந்த பணியாளர், ஐயா, கீழே ஒரு அவசர வேலை இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும் என்றான். கோபத்துடன் ஆசையுள்ள கண்களுடன் கஜோலை பார்த்தவாறு திரும்பி கீழே சென்றான். கஜோல் மீண்டும் அறையில் தனியாக இருந்தாள். அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். அப்போது திடீரென ஜன்னலில் தட்டும் சத்தம் கேட்டது. கஜோல் பயந்து போய் பார்த்தாள். இந்த ஜன்னல் வீட்டின் பின்பகுதிக்கு திறந்தது. தட்டுவதுடன் அடுத்த முறை சத்தமும் கேட்டது. கஜோல், மகளே, ஜன்னலை திற, நான் உன் அப்பா என்றார். கஜோல் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் முன் வந்து ஜன்னலை திறந்தாள். அது உண்மையிலேயே ரமேஷ் தான். அவன் அவளை அமைதியாக இருக்க சைகை செய்து கொண்டிருந்தான். கஜோலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் பேச வாய்ப்பு இல்லை. சீக்கிரம் வெளியே வா, நான் உன்னை இங்கிருந்து அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்றான். ரமேஷ் அவளது கையை பிடித்து ஜன்னலில் இருந்து அவளை வெளியே இழுக்க தொடங்கினான். கஜோல் மிகவும் பயந்து போயிருந்தாள். ஆனால் இப்போது அவள் நந்துவிடம் இருந்து தப்பிக்க விரும்பினாள். இங்கே அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. ரமேஷ் அவளை வெளியே இழுத்தான்.
வெளியே ஒரு சிறிய டாக்ஸி கார் நின்று இருந்தது. ரமேஷ் கஜோலை அதில் அமர வைத்துக் கொண்டான். அப்பா, என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? கஜோலால் ரமேஷ் தன்னை நந்து ஜமீன்தாரிடம் விற்று விட்டதை இப்போது நம்ப முடியவில்லை. ரமேஷ் அவளை காரில் அமர வைத்து, நந்து என்னுடைய நண்பன், தவறுதலாக அவனுக்கு நான் கடன்பட்டு விட்டேன். அதனால் அவன் உன்னை பெறுவதற்கு நிபந்தனை வைத்தான். நான் ஒரு சமயம் சம்மதித்தாலும் வாய்ப்பு கிடைத்ததும் உன்னை மீட்டு செல்ல வந்து விட்டேன் என்றார். கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. கஜோலின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் தனது தந்தையை பற்றி தவறாக நினைத்து விட்டாள். அவன் இன்னும் முன்பு போல அவளிடம் அன்பாகத்தான் இருந்தான். பிறகு ரமேஷ் டிரைவரிடம் சொல்லி காரை அந்த சிறிய நகரத்தில் இருந்து வெகு தூரம் அழைத்து சென்றான். கஜோல் பயந்து போய் அமர்ந்திருந்தாள். ரமேஷ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரில் அமர்ந்திருந்தான். திடீரென டாக்ஸி நின்றது. கஜோல் அதிர்ச்சி அடைந்தாள். அப்பா, இது யாருடைய வீடு என்று கஜோல் வெளியே எட்டி பார்த்து கேட்டாள். ஆனால் ரமேஷ் அப்போதும் அமைதியாக இருந்தான். தனது பக்கத்து கதவை திறந்து அவன் கீழே இறங்கி கஜோலின் கையை பிடித்து வெளியே இழுத்தான். கீழே வந்த கஜோல் முன்னால் பார்த்தாள். முன்னால் ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அதை சுற்றி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த மாளிகையை தவிர அங்கே வேறு எந்த வீடும் இல்லை. கஜோலின் காலடியில் இருந்த நிலமே விலகி போனது போல் இருந்தது. கஜோல் பயந்து போய், அப்பா, இங்கிருந்து திரும்பி செல்லலாம் என்றாள். ஆனால் ரமேஷ் அவளை பார்த்துவிட்டு முன் வந்து அவளது கையை பிடித்தான். இங்கிருந்து ஏன் திரும்பி செல்ல வேண்டும்? பல வருடங்களாக உன்னிடம் நான் செய்த உழைப்பை வசூலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வா, உள்ளே வா என்றான். அவன் அவளது கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். கஜோல் அழுதாள். அப்பா வேண்டுமென்றே முதலில் அவனை நந்துவின் கைகளில் விற்று இப்போது இங்கே அழைத்து வந்தார் என்று அவள் நினைத்து கொண்டே தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் ரமேஷ் ஒரு கொடூரனாக மாறிவிட்டிருந்தான். ரமேஷ் கஜோலின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றான். முன்னால் அவனது நண்பன் போஸ்கோ அமர்ந்திருந்தான். அவன் ரமேஷ் மற்றும் கஜோலை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தான். ரமேஷ் நேரடியாக கஜோலை அவன் அருகில் விட்டு விட்டான். அவன் பெருமையுடன், என்ன ஒரு அற்புதமான பொருளை கொண்டு வந்திருக்கிறாய் ரமேஷ், இந்த வைரம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்றான். போஸ்கோ நிமிர்ந்து கஜோலின் கன்னத்தை தொட்டான். அவள் நடுங்கி நின்றாள். ரமேஷ் சிரித்துக் கொண்டே, பொருள் எப்படி இருக்கிறது போஸ்கோ என்று கேட்டான். போஸ்கோ பார்த்தால் இப்போது வரை கன்னி பெண்ணாகத்தான் தெரிகிறது என்றான். ரமேஷ், நான் இதற்காக இரவு பகலாக உழைத்திருக்கிறேன். இந்த அழகான பொருள் எனது உழைப்பின் பலன்தான். இப்போது இது உன்னுடைய மாளிகையில் இரவு பகலாக பிரகாசத்தை கொண்டு வரும். இப்போது நீ எனக்கு என் பங்கை கொடுத்து விடு என்றான். ரமேஷ் பேசிய விதம் கஜோலுக்கு நான் இதைவிட இறந்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றியது. இப்படிப்பட்ட பொருளுக்கு பணத்துடன் பரிசும் கொடுப்பேன் என்றான். கஜோல் ஒரு அதிர்ச்சியில் எழுந்து வெளியே செல்ல முயன்றாள். ஆனால் சுற்றி இருந்த பல மனிதர்கள் இந்த வேலைக்காக வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் கஜோலை பிடித்து மீண்டும் அதே போஸ்கோவின் காலடியில் போட்டனர். கஜோல் அழுது கொண்டிருந்தாள். தனது தந்தையின் முன் கைகளை கூப்பி, என்னை இங்கே விடாதீர்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் ரமேஷ் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான். ரமேஷ் போஸ்கோவிடம், இவளுக்கு 20 வயது ஆகிறது, இவள் இன்னும் கன்னிதான் என்றான். போஸ்கோ, இவள் எனது மாளிகையின் பெருமையை உயர்த்துவாள். என்னை அழகான பெண்கள் விரும்புகிறார்கள். இவளிடம் அந்த அனைத்து குணங்களும் உள்ளன. ஆனால் நீ இதை எப்படி செய்தாய் என்று போஸ்கோ ரமேஷிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, மக்கள் இவள் என் மகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நான் திருமணம் செய்த போது இவள் 6 மாத குழந்தையாக தனது அம்மாவுடன் வந்தாள் என்று ரமேஷ் கூறி மீண்டும் சிரித்தான். இவளை பார்த்தால் என் கெட்ட எண்ணமும் எத்தனை முறை மாறியது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அப்படி செய்திருந்தால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள். அதனால் நான் அப்படி செய்யவில்லை என்றான். அதன் பிறகு போஸ்கோ கொடுத்த பணத்தை வேகமாக எண்ண தொடங்கினான். பேராசையும் ஆசையும் அவனது முகத்தில் ஆதிக்கம் செலுத்தியது. இவள் என்னை கஷ்டப்பட்டு வேலை செய்து பணம் சம்பாதிக்க சொல்லி நிர்பந்தித்தாள். இவளது அம்மாவுக்கு பிறகு இந்த விசித்திரமான பிரச்சனை எனக்கு வந்தது. இந்த மகள் தினமும் சாமான்களை வரவழைத்தாள். என்னிடம் பணம் இல்லை. நான் அங்கும் இங்கும் கடன் வாங்கினேன். பிறகு யாரோ ஒருவர் எனக்கு அறிவுரை சொன்னார்.
நான் என் மகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். இவள்தான் எனக்கு வருமானத்திற்கான வழியாக இருப்பாள் என்று நான் இவளுக்கு ஊசி போட்டேன். அதனால் இவள் மிகவும் அழகாகிவிட்டாள். இப்போது என் வாழ்க்கை சீராகிவிட்டது. அப்படித்தானே போஸ்கோ என்று ரமேஷ் ஒரு பெரிய சிரிப்புடன் கேட்டான். போஸ்கோ சிரித்துக் கொண்டே, நீ மிகவும் மோசமான மனிதனாக மாறிவிட்டாய் என்றான். கஜோல் தனது தந்தையின் பேச்சை கேட்டு, அப்பா, இன்று முதல் நான் எந்த பொருளுக்காகவும் அடம் பிடிக்க மாட்டேன், எந்த சாமானையும் கேட்க மாட்டேன். அப்பா, என்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றாள். அவள் அழத் தொடங்கினாள். ஆனால் ரமேஷ் தலையை அசைத்தான். நோட்டுகளை தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே எழுந்து நின்றான். கஜோல் அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஆனால் ரமேஷ் அவளை விட்டுவிட்டு மாளிகையை விட்டு வெளியேறிவிட்டான். ஆனால் அவனது கொடுமைகளுக்கு கணக்கு இன்னும் பாக்கி இருந்தது போலிருந்தது. அவனிடம் எவ்வளவு பெரிய பணம் இருந்தது. இப்போது அவன் உலகில் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். அவன் சீக்கிரம் இந்த நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்திருந்தான். யோசித்துக் கொண்டே ரமேஷ் சாலையில் சென்று கொண்டிருந்தான். ஒரு பேருந்து அவன் மீது மோதியது. பேருந்து மோதிய பிறகு அவனால் மீண்டும் எழ முடியவில்லை. அங்கே மாளிகையில் கஜோல் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் யாரும் அவள் மீது இரக்கம் காட்டவில்லை. ஒரு பெண் அவளிடம் வந்து, ஐயா வருவார், நீ அவரை மகிழ்விக்க வேண்டும். நீ அவரை தொந்தரவு செய்தால் இங்கே சாட்டையால் அடிக்கப்படுவாய் என்று விளக்கினார். கஜோலுக்கு நன்றாக புரிய வைக்கப்பட்டது. மாலையானதும் அவளது அறையின் கதவு திறந்தது. அறைக்குள் 30-35 வயதுடைய வினோத் என்ற மனிதன் நுழைந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் ஏழையாக தெரிந்தான். அவன் அறைக்குள் பூக்களை அலங்கரிக்க வந்திருந்தான். கஜோல் அழுவதை பார்த்ததும், என்ன விஷயம்? இங்கே வேலை செய்ய விரும்பவில்லை என்றால் ஏன் வந்தாய் என்று கேட்டான். கஜோல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த மனிதன் மீண்டும், ஏதாவது நிர்பந்தத்தால் நீ இங்கே கொண்டு வரப்பட்டாயா அல்லது பலவந்தமாக இங்கே கொண்டு வரப்பட்டாயா? பயப்படாமல் தயங்காமல் என்னிடம் சொல் என்றான். கஜோல் அழுது கொண்டே, நான் ஒரு மரியாதையான பெண், என்னை இதுவரை யாரும் தொடவில்லை என்று கூறி அதன் பிறகு எல்லாவற்றையும் அந்த மனிதன் வினோத்திடம் சொன்னாள். வினோத் கோபத்தால் துடிதுடித்தான். வினோத் கஜோலிடம், நீ கவலைப்படாதே என்றான். வினோத் எங்கோ பூ அலங்கார வேலை செய்து வந்தான். அவன் பார்த்தான். பின்னால் ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. ஆனால் அவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது அந்த அறை மிகவும் உயரத்தில் இருந்தது. அதன் பிறகு அவன் தன்னுடன் கொண்டு வந்த சிறிய கயிறுகளை ஒன்று சேர்த்து படுக்கையில் விரித்திருந்த விரிப்பை அந்த ஜன்னலில் கட்டி கஜோலிடம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஜன்னல் வழியாக இந்த கயிறுகளை பிடித்து இறங்க வேண்டும். அதன் பிறகு நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வேன் என்றான். போஸ்கோவுக்கு பெரிய அதிகாரம் உள்ள மனிதர்களுடன் தொடர்புகள் இருந்தன. அதனால் தான் அவனுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. வினோத் முழு அறையையும் மிக சிறந்த முறையில் மிக வேகமாக அலங்கரித்து பணத்தை எடுத்துக்கொண்டு மாளிகையின் பின்னால் வந்தான். சிறிது நேரம் கழித்து கஜோல் அறைக்குள் இருந்து பூட்டினாள். சிறிது இரவு ஆனதும் ஜன்னல் வழியாக கயிற்றின் உதவியுடன் இறங்கினாள். வினோத் அந்த பெண்ணை அமைதியாக அங்கிருந்து அழைத்துக் கொண்டு நேராக ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியிடம் சென்றான். கஜோல் தனது முழு சோகமான கதையையும் அதிகாரியிடம் சொன்னாள். அப்போது போலீஸ் போஸ்கோவின் மாளிகையை 4 பக்கமும் சுற்றி வளைத்தது. அங்கே வேலை செய்த அனைத்து மனிதர்களையும் விட்டுவிட்டு போஸ்கோவை கைது செய்தனர். அந்த மனிதன் வினோத்துக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, சகோதரன் சகோதரி யாரும் இல்லை. அவன் இந்த உலகில் தனியாக இருந்தான். வினோத் கஜோலிடம், வா, உன்னை உன் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். கஜோல், இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என்றாள். வினோத் கேலி செய்யும் குரலில், நீ என்னுடைய பணியாளர், எனக்கும் யாரும் இல்லை என்றான். அவன் அவளை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கே வினோத் வாடகைக்கு வசித்து வந்தான். அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசிக்க தொடங்கினர். வினோத் சம்பாதித்து வந்தான். கஜோல் சமைத்தாள். இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் இருவருக்கும் மனதில் ஒருவரை ஒருவர் பற்றி எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. ஒரு நாள் கஜோலுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. வினோத் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டான். அவளது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டான். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அனைத்து பணமும் மருத்துவத்திற்கு செலவாகிவிட்டது. அவனால் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை.
அதனால் வீட்டு உரிமையாளர் கோபத்துடன் இன்றே எனது வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றார். வினோத் வீட்டு உரிமையாளரிடம் மிகவும் கெஞ்சினான். வினோத், கஜல் உடல்நிலை சரியானதும் நான் நானாகவே போய்விடுவேன். இப்போது அவளை இந்த நிலையில் அழைத்துக் கொண்டு எங்கே செல்வேன் என்றான். வினோத் இரவு முழுவதும் கஜோலின் தலையை மசாஜ் செய்தான். அவளுக்காக வெந்நீர் சூடாக்கினான். அவளது உடைகளையும் துவைத்தான். இப்போது கஜோலின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தது. ஆனால் வாடகைக்கு பணம், சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லை. இப்போது கஜோல் வினோத்திடம், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கேட்டார். வினோத், நீ எதை வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லலாம் என்றான். கஜோல், பக்கத்து கிராமத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்றாள். கஜோல் மற்றும் வினோத் இருவரும் அந்த கிராமத்து வீட்டுக்கு வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு கஜோல் முற்றிலும் குணமடைந்தாள். வினோத் கிராமத்தில் கூலி வேலை செய்ய தொடங்கினான். ஒரு நாள் கஜோலின் வீட்டுக்கு 2 பெண்கள் வந்து, உன் திருமணத்திற்காக வந்தோம். இப்போது உனக்கு திருமணம் செய்யும் வயது ஆகிவிட்டது. என் மகன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். என் வீட்டில் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய். உன் விருப்பப்படி தூங்குவாய், உன் விருப்பப்படி எழுவாய் என்றனர். தொலைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த வினோத் சோகமடைந்தான். இன்று இல்லை என்றால் நாளை இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிடும் என்று அவனுக்கு புரிந்தது. நான் ஏன் அவள் வீட்டில் அவளுக்கு பாரமாக இருக்கிறேன் என்று நினைத்தான். அவன் உள்ளே அறைக்கு சென்று ஒரு பையில் தனது உடைகளை நிரப்பத் தொடங்கினான். கஜோல் அமைதியாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். தனது சாமான்களை பையில் நிரப்பிவிட்டு வினோத் அறையில் இருந்து வெளியே வந்தான். கஜோல் வினோத்தை பார்த்ததும் புரிந்து கொண்டாள். அவள் அந்த பெண்களிடம், முன்னால் நிற்கிறாரே, இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அந்த பெண்கள், இல்லை, இவரை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உன்னையும் உன் அப்பாவையும் சிறு வயதிலிருந்தே அறிவோம். இப்போது நீ தனியாக இருக்கிறாய். அதனால் நீ ஏழை என்று நினைத்து எங்கள் வீட்டு மருமகளாக உன்னை ஆக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தோம் என்றனர். கஜோல், நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த வீடு என்னுடைய சொந்த வீடு. உங்களை போல் வாடகைக்கு இல்லை. உங்களையும் உங்கள் மகனையும் எனக்கு நன்றாக தெரியும். இவர்தான் என் கணவர். நான் இவருடைய மனைவி என்றாள். அந்த பெண்கள் ஆச்சரியத்துடன், இந்த வயதானவர் எங்கே, நீ எங்கே என்றனர். கஜோல் அந்த பெண்களிடம், பாருங்கள் ஆண்டி, எல்லைக்குள் இருந்து பேசுங்கள். அவர் என் கணவர். எப்படி இருந்தாலும் அவர் என் கணவர். இந்த உலகில் இவரை விட நல்ல மனிதர் யாரும் இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. உங்கள் மகனுக்கு நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். இப்போது இங்கிருந்து செல்லுங்கள் என்றார். அந்த 2 பெண்களும் சென்று விட்டனர். வினோத் கஜோலிடம், நான் உன் கணவர் என்று ஏன் பொய் சொன்னாய்? நீ ஏன் கோபப்பட்டாய் என்று கேட்டான். அந்த பெண்கள் சொன்னது சரிதானே. பாரு கஜோல், உனக்கு இப்போது 20-21 வயதுதான் ஆகிறது. நான் 35 வயதுடைய வயதானவன். நீ உன் வயதுடைய ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழு என்றான். கஜோல், நான் உங்களை என்னுடையவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதனால் தான் உங்களை என் வீட்டில் என்னுடன் தனியாக வைத்திருந்தேன். என்னுடைய அனைத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்க முடிவு செய்து விட்டேன். ஆனால் நீங்கள் என்னுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நீங்கள் என் திருமணம் பற்றி ஒருபோதும் யோசிக்கவில்லை. ஆனால் நான் உங்கள் திருமணம் பற்றி எப்போதும் கவலைப்படுகிறேன் என்றாள். அதன் பிறகு அவள், இனி நான் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்றாள். அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது. கஜோல் தனது கணவனுடன் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினாள். கஜோல் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இப்போது அவள் தன்னை பாதுகாப்பாக உணர்ந்தாள். அவளது கணவனும் அவளை மிகவும் நேசித்தான். அவளை மிகவும் மதித்தான். அவன் அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாவலன். கஜோலுக்கு வேறு என்ன வேண்டும்? அவளை மதிக்கும் கணவன் கிடைத்து விட்டான். வினோத்துக்கு ஒரு நல்ல மனைவி மற்றும் வீடு கிடைத்து விட்டது. நன்றி.